வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். அருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. குறள் விளக்கம். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும். போக்குவரத்து துறை உத்தரவு. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தேதி அறிவிப்பு. ஜாதி பெயரை சொல்லி காளைகளை அழைக்க தடை. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 760 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொலை முயற்சி வழக்கில் லாரி ஓட்டுநருக்கு 7 ஆண்டு சிறை. பாளையில் பெண்ணுக்கு ஆரிவாள் வெட்டு, கணவர் கைது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும். போக்குவரத்து துறை உத்தரவு. போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் வருகிற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. இதனால் தமிழக பேருந்துகளை இயக்குவதில் சிரமம் ஏற்படும். மேலும் பொங்கல் நெருங்குவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்ற போதிலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட இருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக அமையும். பணி விடுப்பு மற்றும் விடுப்பு ஈட்டிய விடுப்பு மற்றும் எந்தவிதமான விடுப்புகளையும் தவிர்த்து சீரான பேருந்து இயக்கம் நடைபெற வேண்டும். தினக்கூலி பணியாளர்கள் கட்டாயமாக பணிக்கு வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தேதி அறிவிப்பு. ஜாதி பெயரை சொல்லி காளைகளை அழைக்க தடை. மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆண்டுதோறும் தை திங்களில் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டும் அவனியாபுரத்தில் உள்ள திடலில் வருகிற 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. பாலமேடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மஞ்சமலை ஆற்று திடலில் வருகிற 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும், அலங்காநல்லூரில் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோட்டை முனிவாசல் மந்தை திடலில் வருகிற 17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் நடைபெற உள்ளன. மேலும் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியமாக நடைபெறும். அந்தந்த இடங்களிலேயே அந்த ஆண்டு சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறை மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் காளைகளை அவிழ்த்து விடும்போது ஜாதி பெயரை சொல்லி காளைகளை அவிழ்த்து விடக் கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் செல்வகுமார் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியை சாதி மற்றும் மத ரீதியாக நடத்தக்கூடாது. காளை உரிமையாளர்களின் பெயர்களுடன் ஜாதி பெயரை தெரிவிக்க கூடாது என்று 2019 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஜாதி பெயர்களுடன் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. எனவே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் காளை உரிமையாளர்களின் பெயர்களுடன் அவர்களின் ஜாதி பெயரை அறிவிக்க கூடாது என்றும், ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் கட்டாயம் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றும் உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 760 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நேற்று காலை 8 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 760 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பாதிப்பு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 4423 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். டிசம்பர் 5 வரை கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் மட்டுமே இருந்த நிலையில் குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது.
சபரிமலைக்கு 50வது முறையாக யாத்திரை 10 வயது சிறுமி சாதனை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல மகர விளக்கு பூஜை மிகவும் புகழ்பெற்றவை. இதற்காக ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 60 நாட்கள் நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த நாட்களில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். அதன்படி மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை கடந்த 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டது. சபரிமலை தந்திரி தலைமையில் மேல்சாந்தி முரளி நடையை திறந்தார். மகர விளக்கின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. சபரிமலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறுவர் சிறுமிகள் அதிக அளவில் வருகிறார்கள். இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமாக குழந்தைகளை பக்தர்கள் அழைத்து வருகின்றனர். இந்நிலையில் 10 வயது சிறுமி ஒருவர் 50வது முறையாக சபரிமலைக்கு யாத்திரை வந்து சாதனை படைத்துள்ளார். கேரளாவின் கொல்லம் மாவட்டம் ஏழுகோன் பகுதியைச் சேர்ந்தவர் அபிலாஷ் மணி. இவரின் மகள் அதிதிக்கு 10 வயது பூர்த்தியாக ஒரு நாள் மட்டுமே பாக்கி இருந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது தந்தையுடன் இருமுடி கட்டி சபரிமலைக்கு 50வது முறையாக யாத்திரை வந்தார். அதிதி பிறந்த 9 மாத குழந்தையாக இருந்தபோது சபரிமலைக்கு தனது தந்தையுடன் வந்து முதல் முறையாக ஐயப்பனை தரிசனம் செய்தார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர பூஜை மற்றும் மண்டல பூஜை மகர விளக்கு பூஜை காலங்களில் சபரிமலைக்கு வந்துள்ளார். இதன் காரணமாக 10 வயதிற்குள் 50 முறை சபரிமலைக்கு வந்த பெருமையை அவர் பெற்றுள்ளார். சிறுமி அதிதி ஏழுகோனில் உள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நெல்லையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். திருநெல்வேலி மாநகரில் சாலைகளில் இருந்து ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் வியாழக்கிழமை அகற்றினர். திருநெல்வேலி மாநகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலைகள் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக சாலையையும் நடைபாதையையும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள், மேற்கூரைகள் ஆகியவற்றை 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்டவர்கள் தாங்களாகவே அகற்றிட வேண்டும். தவறும் பட்சத்தில் மாநகராட்சி மூலம் அகற்றப்படும் ஆக்கிரமிப்பு பொருட்கள் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. ஆக்கிரமிப்பு வகைக்காக அபராத கட்டணம், செலவு தொகையையும் செலுத்த நேரிடும் என மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சுபம் ஞானதேவ்ராவ் புதன்கிழமை எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை முதலே சாலைகள் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருநெல்வேலி நகரம் வரையிலான சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலையில் இரு புறங்களிலும் இருந்த ஆக்கிரமிப்புகள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டன. மேலும் பல்வேறு கடைகளின் மேற்கூரைகள், பெட்டிகள், விளம்பர பலகைகள் உள்ளிட்டவற்றை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி டிராக்டர் மூலம் பொருட்களை எடுத்துச் சென்றனர். சில இடங்களில் கடையின் உரிமையாளர்களே தங்களுடைய கடையின் முன் இருந்த மேற்கூரை, தகரம் உள்ளிட்டவற்றை அகற்றினர். நெல்லைக்கு வந்த அயலக தமிழர்கள். தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வியாழக்கிழமை வருகை தந்த அயலக தமிழர்கள் பல்வேறு முக்கிய இடங்களை பார்வையிட்டனர். வேர்களை தேடி திட்டத்தின் முதல் பயணம் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி மகாபலிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் இருந்து தொடங்கியது. இதில் ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி, இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 57 பேர் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் சென்னையில் இருந்து மகாபலிபுரம், தஞ்சாவூர், சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு திருநெல்வேலிக்கு வியாழக்கிழமை வந்தனர். பின்னர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் உள்ள சிற்பங்கள், இசைத்தூண்கள், சிலைகள், ஆயிரங்கால் மண்டபம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். நுட்பமான வடிவமைப்பையும் கண்டு வியந்தனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலின் வரலாறு, வ.உ.சி. சிதம்பரனாரின் வரலாறு குறித்து எழுத்தாளர் நாரம்புநாதன் விளக்கினார். அடுத்ததாக மதுரை, திருச்சி, செங்கோட்டை, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் இவர்கள் சென்னையில் ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள அயலக தமிழர்கள் தின நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். கொலை முயற்சி வழக்கில் லாரி ஓட்டுநருக்கு 7 ஆண்டு சிறை. திசையன்விளை அருகே கொலை முயற்சி வழக்கில் லாரி ஓட்டுநருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திசையின் விலையில் உள்ள உடன்குடி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் அந்தோணி சவேரியார். இவர் தனது மோட்டார் சைக்கிளில் அதே பகுதியில் உள்ள அற்புத விநாயகர் கோவில் அருகே சென்று கொண்டிருந்தாராம்.
அப்போது அவ்வழியாக திசையின் விலை காலனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஓட்டி வந்த லாரியில் இருந்து விறகுகள் ஒரு பக்கமாக சரிவதாக ஜோசப் அந்தோணி சவேரியா கூறினார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஜெயக்குமார் லாரியால் இருசக்கர வாகனத்தில் மோதி சேதப்படுத்தியதுடன் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்துள்ளாராம். இது குறித்து புகாரின் பேரில் திசையின் விலை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை கைது செய்தனர். வள்ளியூர் சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வந்த இந்த வழக்கை நீதிபதி பர்ஷத் பேகம் விசாரித்து ஜெயக்குமாருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வியாழக்கிழமை தீர்ப்பளித்தார். பாளையில் பெண்ணுக்கு ஆரிவாள் வெட்டு, கணவர் கைது. பாளையங்கோட்டை சமாதானபுரம் சங்கர் காலனியைச் சேர்ந்தவர் ரமேஷ் முத்துராஜ். இவருடைய மனைவி ஆல்சி ஸ்மைலி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளனர். ரமேஷ் முத்துராஜ் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். புத்தாண்டு விடுமுறைக்கு வந்திருந்த அவருக்கும் மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததாம். இந்நிலையில் வியாழக்கிழமை இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் மனைவியை ரமேஷ் முத்துராஜ் வீட்டில் இருந்த அரிவாளால் வெட்டியுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். உடனே அங்கிருந்து தப்பிய ரமேஷ் முத்துராஜ் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதையடுத்து போலீசார் ஆல்சி ஸ்மைலிங்கை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிந்து ரமேஷ் முத்துராஜை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.